ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு ஒப்பிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது போலின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க அந்த பருப்பு போலியை ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒப்பிட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பருப்பு எதையும் நம்ம ஊற வைக்க தேவையில்ல, டைரெக்டாக அப்படியே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது குக்கருக்கு மாற்றிடலாம். பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு 1லேருந்து 2 விசில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மேலே மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா இலக்கமாக பிணையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சோம்னா அந்தளவுக்கு டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மேலே பூர்ணம் இழுத்து வைக்கிறதுக்கு அந்த மாவு வந்து அந்தளவுக்கு லூஸாக வராது. மேலே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு ஒப்பிட்டு. அதனால நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு இது சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மேலே நல்லா சாஃப்டாக வரும். நம்மளுக்கு இழுத்து அந்த பூர்ணத்தை கவர் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது மாதிரி பிணைஞ்சிக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் அந்த மாவு எண்ணெயிலேயே இப்படி நல்லா ஊறி வரணும். இப்போ இது இருக்கட்டும். இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு மினிமம் அப்படியே நீங்கள் ஊற வச்சிருங்க. அப்போ தான் நல்லா இழுத்து நம்மளுக்கு வந்து ஒப்பிட்டு தட்டுறதுக்கு நல்லா வரும். இது இருக்கட்டும், நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ள பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கர் விசில்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியெலாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் நம்ம வறுத்தோம்னா போதும். அப்போ இதில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த நெய் வாசத்தோட இந்த தேங்காய் கடிச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா லூஸாக இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா இதை நீங்கள் வச்சு அடுப்பில் கிளறினீங்கன்னா இது நல்லா திக்காயிரும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிரும். இது இன்னும் ஆறி வரும்போது இன்னமும் கொஞ்சம் திக்காயிரும். நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு கை பிடிக்கிற சூடு வர அளவுக்கு இதை நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆகுது. மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஒப்பிட்டு தட்டிடலாம். அதுக்கு ஒரு வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுட்டு ஒரு சின்ன பால் சைஸ் வச்சு இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறினால லேசாக தட்டினாவே நல்லா இழுக்க வரும். இதில் இப்போ ஒரு எலும்புச்சம்பளம் சைஸ் அளவுக்கு நீங்கள் இந்த மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு மேலே அப்படியே இழுத்து கவர் பண்ணிங்கனாவே நீட்டாக அப்படியே கவர் ஆகி வந்துடும். நம்ம திக்காக கொஞ்சம் நல்லா மாவு கெட்டியாக பிசைஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நமக்கு இழுத்து வைக்கிறதுக்கு வராது. இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால தான் நல்லா ஈஸியாக கவர் ஆகுது. இப்போ வச்சு லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா விரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ லேசாக அப்படியே நீங்கள் தட்டினீங்கனாவே போதும்.
இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டியாச்சு. இப்போ தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்கு. நெய் தடவிட்டு இதில் போட்டுடலாம். அப்படியே இந்த வாழை இலையை அது மேலே அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இலையை எடுத்து அழகாக எடுக்க வந்துடும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் மேலே நெய் விட்டுறலாம். லேசாக நெய் விட்டுட்டு இப்போ 1 நிமிஷம் கழிச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் தடவுறதோட நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் விட்டு மறுக்க திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பருப்பு உப்புட்டு ரெடி ஆயிருச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.